ஒழுங்கா தானடா இருந்தீங்க. திடீர்னு எங்கிருந்துடா வருது இந்த லவ்? காதல்ங்கிறது இங்கிருந்து வரக்கூடாது, இங்கிருந்து வரணும். தனிமரம் தோப்பெல்லாம் ஆகாது. இந்த மாதிரி பல டயலாக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரீல்ஸ் ஷார்ட்ஸாக பார்த்துட்டு இருக்கேன். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மௌனம் பேசுதே படம் இப்போவும் நிறைய பேருக்கு ஃபேவரட் ஃபில்மாக சொல்லிட்டு இருக்காங்க. இயக்குனர் அமீர் அவரோட முதல் படம், ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃபில்ம்ஸ் சொல்லுவேன். ட்ரிஷா, லைலா, நேஹா அப்படின்ட்டு 3 ஹீரோயின்ஸ், பட் யாரும் கட்டி பிடிச்சது கிடையாது. ஒரு லவ் ஸ்டோரி. யுவன் சங்கரோட ஆல்பம் ஹிட் சாங்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபில்ம். ஒரு ஜென்ரேஷன் இது பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 23 இயர்ஸ்க்கு அப்புறமா ரீ-ரிலீஸ் பண்ணுறாரு கணேஷ் ரகு, அப்ரஜித் ஃபில்ம்ஸ். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி யூ ஆல் இன் தியேட்டர்ஸ். ஏதாவது ஒரு ஷோ கூட பார்க்கணும் அப்படிங்கிறதும் என்னோட ஆசை. Feb 13th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஐ எம் ஷூர் இட் வில் பி அ நைஸ் ஸ்வீட் வாட்ச். See you soon in theaters. நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியான மௌனம் பேசியதே திரைப்படம் சுமார் 22 வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆக போகுது. இதனால சூர்யா மௌனம் பேசியதே படத்தில் தான் நடித்த அனுபவத்தை பற்றியும் ரீரிலீஸ் ஆக போகிறத பற்றியும் ரொம்பவே எமோஷனலாக இந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. அந்த வகையில் காதலர் தினத்தை முன்னிட்டு மௌனம் பேசியதே திரைப்படம் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. இயக்குனர் அமீர் இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிப்பில் உருவான மௌனம் பேசியதே படம் கடந்த 2002 வெளியாகி வெற்றியை பெற்றிருந்துச்சு. இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல்களும் சூர்யாவோட கதாபாத்திரமும் பெருசாக பேசப்பட்டுச்சு. முக்கியமாக காதல் காட்சிகள் சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் காதலர் தினத்தை முன்னிட்டு மௌனம் பேசியதே திரைப்படத்தை February 13 ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அன்மக்களே, மௌனம் பேசியதே படம் உங்கள் யாருக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான படம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.